இந்திய கடற்தொழிலாளர் விவகாரம் பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படமாக இருந்தால் அதற்கு 2 காரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சங்கானி பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். ஜப்பானில் கிடைக்கப் போகும் வேலை வாய்ப்புகள். ஜப்பானில் தாதியர் பணிகளுக்காக இலங்கை தொழிலாளர்களின் பயிற்சிக் குழுவை நியமிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஜப்பான் இடையேயான கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் தாதியர் வேலைத்துறையில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க மற்றும் ஜப்பானின் தவிசாளர் கனமோரி ஹிட்டோசி ஆகியோருக்கு இடையே இலங்கையர்களை ஜப்பானில் வேலைக்கு அனுப்புவதற்கான எதிர்கால ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. லங்கா சதோச நிறுவனம் 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. சதோச நிறுவனத்தின் கூற்றுப்படி குறித்த விலை குறைப்புகளானது இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இதன்படி 230 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 220 ரூபாவாகவும் 175 ரூபாவாக இருந்த 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 165 ரூபாவாகவும் 1 கிலோ வெள்ளை சீனி விலை 235 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 5 எதிரான மனு. யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி 5 பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. யாழ் காவல்துறையினரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவையின் மறைவு. சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை வரலாற்றில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்காக இறுதி வரை போராடிய ஒரு உன்னதமான போராளி அமரர் மாவை சேனாதிராஜா என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் மறைவையொட்டி கட்சியின் பொதுச் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு ஊழியர்களுக்கு டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் அரசு பணியிலிருந்து தாமதமாகவே முன்வந்து விலகும் ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளம் ஒன்றாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் பாதுகாப்புத்துறை தபால் துறை தவிர்த்த பிற அரசு பணிகளில் 23 லட்சம் பேர் உள்ள நிலையில் இத்தனை அரசு ஊழியர்கள் தேவையில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் அதிரடி நடவடிக்கை. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஹமாஸ் வசம் பணி கைதியாக உள்ள 11 பேரின் பெயர் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. குறித்த பணிய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதோடு இவர்களில் 8 பேர் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் அதிகாரிகள் இந்த வாரத்தின் 2 நாட்களில் காசாவில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த 5 பேர் உட்பட 11 பேர் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.